ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஃப்ரைஸ் வந்துருக்கு இல்லையா, கப்பி ஃப்ரைஸு. அவங்க எல்லாரையும் வந்து பெரிய இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிய டாப்பிக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரைஸாக வந்து மேலே எடுத்துகிட்டு போய் பெரிய கண்டெய்னரில் விட போகிறோம். இதில் இருக்கிறது வந்து மாலிஸும் இருக்குது. நம்ம ஆல்பினோ கோல்டு மாலி, அப்புறம் ஆல்பினோ ப்ளூ ஐ மாலி, ஆல்பினோ பிளாட்டினம் ஒயிட் மாலி, இது எல்லாருமே வந்து ஃப்ரைஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட ஃப்ரைஸ் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்பினோ பிளாட்டினம் மாலி இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஃப்ரைஸ் போட்டுன்னு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ தான் குட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தின்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில குட்டிங்களா, இல்லை இப்போ தான் அது ஒரு கீழே இருக்குது பாருங்கள். ஜூம் அவுட். ஓகேவா, பாருங்கள், 2 குட்டி, 3 குட்டி. சரி, ஓகே, அவங்க போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒரே நாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஹாம்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு க்ரோத் வந்துட்டாங்க. இவங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தே வந்துடுச்சு. எது அடல்ட் எது செமின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நிறைய பேர் கப்பி வீடியோவில் ஹாம்ஸ்டர் வீடியோவில் கப்பி மாற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் 2 பேரையும் காட்டிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே செப்பரேட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம ஒரு டப்பா மேலே எடுத்துகிட்டு போயிடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒயிட் கொய்யோட ஃப்ரைஸு. இது வந்து அவங்க பேரண்ட் கூட விட போகிறோம். சைஸ் ஓரளவுக்கு வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போயர், ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர்ஸோட ஃப்ரை இதுவும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, இதையும் வந்து மேலே எடுத்துகிட்டு போய்டும். ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர் ஃப்ரைஸ். இது பாருங்கள், பிளாட்டினம் ஒயிட்டோட குட்டிங்க, பிளாட்டினம் டம்போயர் அதோட குட்டிங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், புதுசாக நான் வந்து ஆல்ரெடி அக்ளமேஷனுக்காக இந்த இடம் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது புது செட்டப்பு. அப்புறம் இங்கே 2 இருக்குது பாருங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜஸ் இருக்குது. நம்மளோட ரெடியர் கொய் ஸ்டாக்கெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் செம க்ரோத் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஒயிட் கொய், ஐவரி ஒயிட் கோயிலே வந்து ஸ்வால்வரி பண்ண இருக்குது. அவங்களோட குட்டிங்களும் இருக்காங்க இதில். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரையும் பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டிஷன் பண்ணேன்னா, ஆல்ரெடி இங்கே பாதாம் லீஃப் எல்லாம் தெரியுது பாருங்கள். எல்லா வாட்டர்லையும் வந்து ஆல்ரெடி பாதாம் லீஃப் போட்டாச்சு. ராக் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்ம இது உப்பு, அதுக்கப்புறம் பாதாம் லீஃப் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மாடியை நம்ம வந்து செட்டப்பில் இறக்கிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு ப்ளூ ஐஸ். சரிங்களா, கோல்டு ப்ளூ ஐஸ் மாலி. இது கொஞ்சம் குட்டிங்க. அது கண்ணு பாருங்களேன், ஒரு சில ஃப்ரைஸ்க்கு வந்து கண்ணு வந்து ப்ளூவாக தெரியுது இப்போவே. ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு கண்ணு ஒத்த கண்ணு மாதிரி தெரியுது பாருங்கள். ஒரு கண்ணு மட்டும் ப்ளூவாக இருக்குது, ஒரு கண்ணு பிளாக்காக இருக்குது. இதோட பேரண்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு கண்ணு மட்டும் ப்ளூவாக இருக்குது, ஒரு கண்ணு பிளாக்காக இருக்குது. இதோட பேரண்ட் வந்து எப்படி இருக்குன்னு அதையும் நான் காட்டிடுறேன். ஆல்மோஸ்ட் 8 கிட்ட போட்டது. இப்போ ஒரு சில இதாக இருக்குது. இது வந்து பிரிச்சிடும். சரி, இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். எல்லாரையும் விட்டாச்சு. இவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஸ்பேஸு. ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேரண்ட்டையும் காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, கோல்டுலேயே ப்ளூ ஐஸு. இது வந்து ப்ளூ ஐஸும் இருக்கும், கோல்டன் ஐஸும் இருக்கும். மேலுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து ஒரு கண் இல்லாத மாதிரியே அந்த கோல்டு கலரில் இருக்கும் பாருங்கள். ஃபீமேலுக்கு வந்து அந்த கோல்டு டஸ்ட் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இவங்களோட குட்டிங்களை தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுது. இது வந்து லேயர் டெய்லு. குவாலிட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து நான் பழைய செட்டப்பில் விட்டுறேன். அது குட்டிங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு பிளாக்கு ஒயிட்டாக இருக்கும், ஒரு சில ப்ளூ இப்போவே தெரியுது. ஸோ நல்ல குவாலிட்டி. இது வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்பினோ கோல்டு. சரிங்களா, முன்னாடி வந்து பார்த்த ப்ளூ ஐஸு மாலி. இது வந்து ஆல்பினோ கோல்டு கிளிட்டரை மாலி. இவங்களையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஆல்பினோ அப்படியே வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கோல்டு இனிமேல் தான் ஏறும் இந்த கலர். இது வருங்க, ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, எல்லோரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இது இவங்களோட புது டெரிட்டரி. கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் க்ரோத் இதில் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் க்ரோத் இருக்கும். அந்த
அடுத்து வந்து மாலி நம்ம விடலாம். ஆல்பினோ மாலி, ஆல்பினோ கிளிட்டரி மாலி வந்து ஆல்ரெடி 2 பேட்ச் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க கூட உங்களை விட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்சதேன் வாங்க வாங்க வேகமாக வாங்க, அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இது இருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் பேட்ச் இவங்க கூட இப்போ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஒன்று பொடியாக இருக்குது. ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் பேட்ச் உள்ள மாலி, ஆல்பினோ மாலி. இவங்களையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. என்னடா மாலியே காட்டிகிட்டு இருக்கீங்க கேட்பீங்க. மாலி கதையெல்லாம் முடிஞ்சுது. இதோட எல்லா ப்ரைஸையும் நம்ம வந்து அந்தந்த டப்பில் செட் பண்ணியாச்சு. நம்ம கோல்டையும் குட்டி போட்டிருக்காங்க. கோல்டு கப்பி 24 கேரட் கோல்டு கல்விங் கப்பீஸு. நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு நான் ரிப்பன் இருக்கும், மற்றதெல்லாம் ரிப்பன். ஃபீமேல் 2மே ரிப்பனு, மேல் கூட ரிப்பன் தான். ஃப்ரைஸ் எல்லாம் இது பாருங்கள், சுற்றி ஃப்ரைஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இவங்களையும் செப்பரேட் பண்ணணும், ஃப்யூச்சரில் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, பிளாட்டினம் கொய் டம்போயர், ஆல்பினோ பிளாட்டினம் கொய் டம்போயர், அவங்களோட ப்ரீடிங் ஸ்டாக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து கல்விங் ரிப்பன் இருக்காங்க, கல்விங் ஷார்க் ஃபின் ரிப்பன் இவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட பேரண்ட்டு, பிளாட்டினம் டம்போயர் கொய் சொன்னேன் இல்லையா, அவங்களோட பேரண்ட்டு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஐவரி கொய் இருக்குது இல்லையா, ஐவரி கோயில் வந்து ஒரு வித்தியாசமான செயல் ஒன்று நடந்திருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இது ஃப்ரைஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து பிடிச்சி வச்சுருந்த ஃப்ரைஸு, இவங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூடயே பிறந்த சீப்லிங் இருக்கிறாங்க, அவங்க தான் வெயிட்டு காட்டிட்டாங்க. பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சீப்லிங்ஸ், அதாவது நான் இந்த குட்டிங்களை பிடிக்கிறப்ப அதை வந்து மறந்துட்டேன் பிடிக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. சைஸ் மட்டும் பாருங்களேன், 2 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு இருக்குது. அதை சைடில் வச்சு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இவங்க 2 பேர் தான். இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கொய் வந்து தெரிய ஆரம்பிச்சது பாருங்கள். இது பாடி ஒயிட்னதால கொய் அவ்வளோ கிளியராக தெரில. அவங்க கம்பேரிசன் பாருங்கள், 2மே ஒன்றா பிறந்தவங்க தான், 2மே ஒரே வாட்டி ஒரே பேரண்ட்டுக்கு பிறந்தவங்க. ஆனால் சைஸ் பாருங்கள், இது நல்லா குட்டி குட்டியாக இருக்கா, டப்பில் வச்சுருந்தது. ஃப்ரிட்ஜில் இருந்தவங்க வந்து நல்லா பெருசாக இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம எவ்வளோ வந்து ஸ்பேஸ் தரமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரைஸோட க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ லைவாகவே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி காட்டுறேன், நம்மளோட மிஸ்டேக்கு அது எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இவங்களை வந்து வேறு இடத்துல வந்து நம்ம பெரிய ஸ்பேஸில் வந்து விட்டாச்சு. ஸோ இவங்களோட க்ரோத்தும் இதே மாதிரி நல்லா பெருசாக இருக்கணுன்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கப்பி ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர். இவங்களும் வந்து பிடிச்சி நம்ம தனி டபுள் விட்டுருவோம். நிறைய டஸ்ட் வந்துருச்சு, ஃபிஷ்ஷஸ் மொத்தம் இறக்கிட்டோம். டெய்லி லைட்டாக அந்த ரெட்டிஷ் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். இதெல்லாம் போயிட்டாங்க. எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஃப்ரைஸ் எல்லாமே அவங்களுக்காக வந்து ஆர்டிமே நம்ம ஹேட்ச் பண்ணுறோம்ல டெய்லி, அந்த ஆர்டிமே வந்து நம்ம இப்போ ஃபீட் பண்ணுறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிமியஸ் தான் பிரெயின் ஷ்ரிம்பை ஹேட்ச் பண்ணி ஃபீட் பண்ணுறது. நம்ம வந்து இவ்வளோ நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆர்டிமே மட்டும் தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது. இது ரெடியாக இருக்கும், எங்களுக்கு முதல்ல போடுவோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எப்படி இருக்கும். அடுத்தது நம்ம விட்டோம்ல ஃப்ரைஸு, ஒரு டப்பாக நம்ம எல்லாருக்கும் போட்டுரும். இங்கே இருக்காங்க, உங்களுக்கு போட்டாச்சு. அடுத்தது இவங்க ஆல்பினோ பிளாட்டினம் ஒயிட்டு, ஐவரி ஒயிட் கொய். இதனால் என்ன ஆகுனா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். ஏன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வேறு மாறிட்டு இருக்கும். பிறந்ததுலேருந்து வேறு வாட்டர்லேருந்து இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம அவங்கள விட்டுருக்குறோம். அக்ளமேஷன்லாம் பண்ணி விட்டோம் தான், பட் இருந்தாலும் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.